திண்டுக்கல் மாவட்டம் ஆவிச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம். பூலாமலை அடிவாரத்தில் உள்ள இவரது பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இருவர் உடல் சிதறி பலியாகினர். நத்தம் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். சிவகாசியை சேர்ந்த பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய கேபினெட் கூட்டம் நடந்தது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் இப்போது 15.94 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு இருப்பதாக உணவு அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஒப்புதல் அளித்த இதர விண்ணப்பங்களுக்கும் புதிய கார்டு அச்சிட்டு வழங்கப்படுகிறது. இதில் எந்த தாமதமும் இல்லை என்று சக்கரபாணி கூறினார். வேளாங்கண்ணி தேவாலய விழாவை முன்னிட்டு தாம்பரத்தில் இருந்து 28ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து 28ஆம் தேதி இரவு 7:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் அதிகாலை 3:35 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும். மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து 31ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் காலை 8:20 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். அதேபோல் திருச்சியிலிருந்து 28ஆம் தேதி பகல் 12 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 4:20 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து 30ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு மாலை 4:10 மணிக்கு சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி மற்றும் நிதி உதவி கேட்டு மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறைக்கு விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு அனுப்பியது. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கையில் சில மாறுதல் செய்து அனுப்புமாறு தமிழக அரசுக்கு மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. விரிவான திட்ட அறிக்கையோடு திட்டமிடப்படும் வழித்தடத்தை ஒட்டி அமைந்துள்ள வேறு சில சிறு வழித்தடங்களையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி வரை இதே நிலைதான் நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டினை முன்னிட்டு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி வளாகத்தில் கண்காட்சியரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் பார்வையிடும் வகையில் 30ஆம் தேதி வரை திறந்திருக்கும். அனைவருக்கும் அனுமதி இலவசம் என திண்டுக்கல் கலெக்டர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் முருகனுக்காக எடுத்த இந்த மாநாட்டை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டனர் என இந்து அறநிலைய அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாடு வெற்றி பெற்றது என சேகர்பாபு கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோடு பகுதியில் புகுந்த சிறுத்தையை 2வது நாளாக ட்ரோன் கேமராக்களை கொண்டும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டும் வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறுத்தை பதுங்கியிருந்த பகுதியிலும் மீண்டும் இன்று 2வது நாளாக தேடி வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். புகைப்படம் எடுத்தும் கடற்கரையில் கால் நனைத்தும் மகிழ்ந்தனர். மீன் பிரியர்களால் காசிமேடு மீன்பிடி துறைமுகம் களை கட்டியது. பெரிய வகை மீனான திருக்கை வரத்து அதிகமாக காணப்பட்டது. வஞ்சரம் மீன் கிலோ 900 ரூபாய்க்கு விற்பனையானது. மொத்த வியாபாரிகளும் பொதுமக்களும் மீன்களை அதிகளவில் வாங்கி சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சுமைதாங்கி தனியார் பள்ளியில் விளையாட்டு விழா நடந்தது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் தமிழக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு கலந்து கொண்டார். விளையாட்டில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டு ஒலிம்பிக் போன்ற உலக விளையாட்டில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை மாணவர்களுக்கு வழங்கி புத்தகத்தை பரிசாக வழங்கினார். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் காத்தாடி விழா நடந்தது. இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, மலேசியா, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் சர்வதேச காத்தாடி அணிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பட்டம் விடும் வீரர்கள் காத்தாடிகளை பறக்கவிட்டனர். காத்தாடிகள் பறந்து வானத்தை அலங்கரித்தன. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் டிஎஸ்பி வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த பொலிரோ வாகனம் ஒன்று நிற்காமல் சென்றதுடன் டிஎஸ்பி மீது மோதிவிட்டு சென்றது. பிடிக்க சென்ற இன்ஸ்பெக்டர் வாகனமும் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஆனாலும் போலீசார் கடத்தல்காரனை துரத்தி சென்று பிடித்து கைது செய்தனர். தஞ்சாவூர் தேரடி பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முல்லை, மல்லி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை பூக்கூடைகளில் சுமந்து கேரள செண்டை மேளம் முழங்க குதிரை ஆட்டத்துடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர்.
கண்ணனுக்கு பூச்சொரிதல் சிறப்பாக நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. தமிழகம், கேரளாவிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவொற்றியூரில் போக்குவரத்து துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த தூய்மையாளர்களுக்கு நிலுவைத் தொகை கொடுக்காததால் முதல்வரிடம் மனு கொடுக்க 54 பெண்கள் உட்பட 57 பேர் சென்னைக்கு பஸ்ஸில் சென்றனர். தகவல் அறிந்த சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி போலீசார் நத்தக்கரை சுங்கச்சாவடி அருகே பஸ்ஸை நிறுத்தி திரும்ப செல்ல அறிவுறுத்தினர். மருத்துவ தூய்மை பணியாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது ஸ்ரீவித்யா என்ற பெண் பஸ்ஸிலிருந்து குதித்தார். காயமடைந்த அவருக்கு முதலுதவி அளித்தனர். போலீசாருடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் சென்னைக்கு சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பண்டாரவாடை கிரெசன்ட் கைப்பந்து குழு சார்பில் 22ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 20க்கும் மேற்பட்ட கைப்பந்து அணியினர் போட்டியில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள், சான்றிதழ்களுடன் பரிசு தொகையும் வழங்கப்பட்டன. திருச்சி நிகழ்குழுவினரால் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நம்ம திருச்சி ஓட்டம் என்ற மாரத்தன் போட்டி நடந்தது. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓடினர். மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஆர்டிஓ அருள் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 29 மற்றும் 30வது வார்டுகளில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க நகராட்சி தலைவி நிர்மலா, நகராட்சி கமிஷனர் சையத் முஸ்தபா, சுகாதார அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்கினர். டயர், வாளி, திறந்தவெளி கிணறு, பூந்தொட்டி, வாழை மட்டை ஆகியவற்றில் தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினர்.